யாரும் ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக மூணாரில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனை சுற்றி காமிக்கிறேன். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிற இடம் தான் இந்த தேனி ரூட்டில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன். இங்கே நிறைய பூ இருக்குங்க. பூ மட்டும் இல்லை, நிறைய செடி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் கீழே கொஞ்சம் இறங்கி போனோம்னா ஒரு வியூ கிடைக்குது. அந்த வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக நாங்கள் மழை டைமில் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அங்கே கீழே இறங்கி போகிறதுக்கு அலோவ் பண்ணல. இல்லை மழை டைமில் மட்டும்தான் அலோவ் பண்ண மாட்டாங்களா, இல்லை நார்மல் டைம்லேயே அலோவ் பண்ண மாட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியல. பட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கீழே இறங்கி போனால் அவ்வளோ நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. பட் நாங்கள் போனதே ஒரு ஈவினிங் 6 o'clock அந்த டைம் தான் இருக்கும். அதுவுமே எதனால் போனோம்னா மழை ஓவராக வந்துகிட்டே இருந்ததா, ஸோ அதனால் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தானே இருக்குது பொட்டானிக்கல் கார்டன், ஸோ போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அங்கே டிக்கெட் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்ஸ்க்கு மட்டும் 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டைமிங் பார்த்திங்கன்னா 1 hour மட்டும்தான். அந்த 1 hourல முடிச்சுட்டு நம்ம வெளியே ரிட்டர்ன் வந்துடணும். டைமிங் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. பட்டு குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ளேயே ரொம்ப லாங் ரைடு ஸ்லைடில் போயிட்டு விழுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. அண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய ஸ்பாட் இருக்குது. நாங்கள் போனது நைட் டைம்ன்றதுனால, அதுவும் மழை வந்துகிட்டே இருந்ததுனால ஃபோட்டோஸ் எங்களால் எடுக்க முடியல. வீடியோ மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. என்னாச்சுன்னா இதுவே கொஞ்சம் நான் வேறு மாதிரி எடுத்த வீடியோ சொன்னால் சிரிப்பீங்க, அதை விடுங்க. இந்த எலிஃபெண்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ரியலாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அங்கே இருந்தது. ஆனால் அது தொட்ட உடனே ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் அதனால் நாங்கள் யாரும் தொடலை. அதிலே மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்பாட்டாக போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விசிட் பண்ண ஆரம்பித்தோம். பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா கிட்ஸ்லாம் வந்தால் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம், அடல்ட்ஸுமே என்ஜாய் பண்ணலாம். பட் நாங்கள் வந்தது மழை டைம்ன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். அவ்வளோதாங்க. வாட்டர் டான்ஸ் போடுவாங்க, அதை பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க. பாய்.